அல்லாஹுவும் ரசூலும் எச்சரித்த விஷயம் எதற்கு எங்களுக்கு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு பகிரங்கமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், இல்லை என்றால் உங்களுடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி ஷரீஃபிலே 29வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகம் காட்டப்பட்ட பொழுது அதிலே அதிகமானவர் முஸ்லிம் பெண்கள் மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எந்தெந்த விஷயத்தில் என்றால், கணவனுடைய விஷயம், உதவியினுடைய விஷயத்திலேயும், இன்னும் நன்மையினுடைய விஷயத்திலேயும், இன்னும் இன்று கலப்பு திருமணம், இன்னும் தவறான ரிலேஷன்ஷிப், இன்னும் பெரும் பெரும் பாவங்களினுடைய உச்சகட்டத்தினுடைய ஹராமினுடைய விஷயத்திலேயும் பெண்கள் முழுமையாக பங்களித்து அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அவர்கள் இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பெரும்பாலான முஸ்லிம் பெண்கள் அவர்கள் இஸ்லாமில் சொல்வதற்காக இன்று எவர்களும் இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திலே அவர்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண் சித்தரிக்கக்கூடியவர்களாக இன்றைய உலகமே அவர்களை போதைப் பொருளாக மாற்றிவிட்டது. அவர்களை வெறும் விற்பனை பொருளாக இந்த உலகம் மாற்றிவிட்டது என்பதை அவர்கள் நினைவு கொள்ளாமல் இன்று அவர்கள் மேல் போனான போக்கில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே முஸ்லிம் பெண்களை நீங்கள் இதையெல்லாம் சற்று யோசித்து பார்த்து கொண்டு அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள். திரும்பி இஸ்லாமின் பக்கமே மீண்டு கொள்ளுங்கள். தௌபாவை பக்கம் நீங்கள் உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள்.